ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வாளி, மக்கு அந்த மாதிரி எல்லா இதுலேயும் உப்பு கரை படிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக சேரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கரை பிடிச்சிருக்குன்னு. இப்போ இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. கைக்கு க்ளவுஸு இல்லைன்னா இந்த மாதிரி கண்ணாடி கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, ஹார்பிக், அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த கரையை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோங்க. இப்போ இதை எல்லா இடத்துலையும் வர மாதிரி நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இதை தேய்க்க வேண்டாங்க, எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கிற மாதிரி இதை தடவி விட்டுடலாம். இப்போ இதை மேல் பகுதிக்கும் நம்ம ஊற்றி விட்டுடலாங்க. இது ஈஸியாக வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது. இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு இருந்த வாளிங்க. இப்போ இதுலேயும் ஊற்றி விட்டாச்சு. இப்போ எல்லா பக்கமே நம்ம இதை ஊற்றி விட்டாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ எடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. உங்கள்கிட்ட ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே வந்துடும். நார்மல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் நீங்கள் ஸ்டீல் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துடலாங்க எல்லா பக்கமும். இப்போ இதை நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிற பாருங்கள். இது ஒரு 80% ஃபஸ்ட் இதுலேயே வந்துருச்சுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் செகண்டாகவும் ஒரு தடவை திரும்பவும் ஊற்றி நான் தேய்க்க போகிறேங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரும். அதே மாதிரி செகண்ட் டைமும் ஊற்றி இது பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் விட்டு நம்ம தேய்ச்சி எடுத்து கழுவிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே அந்த கரை போயிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.